அண்மை செய்தி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு வட்டாரத்தில் சுமார் 5000 ஏக்கர் விவசாய நிலத்தில் 5 நாட்களாக மழைநீர் வடியாமல் இருப்பதால் நெற்பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணசீலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசீலன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக மஞ்சுளா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலைஞாயிறு ஒன்றிய பகுதியில் இந்த ஆண்டு சுமார் 11,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்திருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையினால் மழைநீர் வடியாமல் இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ வேளாண்மைத்துறை அதிகாரிகளோ பார்வையிடலும் விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா, அதிகமாக பாதித்த பகுதிகளான அக்ரகாரம், திருமாவளம், தலைஞாயிறு 1ஆம் சேர்த்தி, 2ஆம் சேர்த்தி, 5ஆம் சேர்த்தி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையாக இந்த சம்பா இளம் நெற்பயிர்கள் மழைநீரில் சூழப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறையினர் ஆறுகளில் உள்ள ஆகாய தாமரைகளை முறையாக அகற்றாத காரணத்தினாலும் ஆறுகள் மற்றும் ஓடைகளை முறையாக தூர்வாராததாலும் பெயரளவிற்கு வெறும் சேவிங் செய்வது போல் தூர்வாரி விட்டு சென்றதால் தான் இந்த தற்பொழுது பெய்த மழையினால் மழைநீர் வடியாமல் இளம் நெற்பயிர்கள் அழுகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய கணக்கெடுத்து நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாகவே இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு எந்த ஒரு நிவாரணமோ காப்பீட்டுத் தொகையோ வழங்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதுபோல் இந்த நாகை மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடியானது சுமார் 50,000 ஏக்கர் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ஆனால் இன்றளவும் எந்த ஒரு அமைச்சர்களோ அதிகாரிகளோ ஆய்வு செய்யவில்லை என விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்க நன்றி குணசீலன். சுமார் 5000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்கள் இன்னைக்கு நீரில் மூழ்கி 5 நாட்கள் ஆகிறது. இன்னைக்கு அழுக தொடங்கி விட்டது. இன்னைக்கு விவசாயிகள் கடன் பெற்று இந்த சாகுபடி பணியை மேற்கொண்ட நிலையில இந்த மழையினால முழுவதுமா வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. வேளாண்மை துறையினரும் வருவாய்த்துறையினரும் இதுவரைக்கும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. கடந்த சம்பா குறுவை பாதிப்பிற்கு கணக்கெடுக்கிறேன்னு சொல்லி கணக்கெடுக்கல, ஏமாத்திட்டாங்க. கடந்த ஆண்டு சம்பா பாதிப்பிற்கு இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல, 1 வருடம் ஆயிடுச்சு. இந்த நிலையில இந்த சம்பா தாளடி பாதிப்பிற்கு அவங்க இதுவரைக்கும் வரவே இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் என்ன செய்யறதுன்னே தெரியல. பாதிப்பு தான். அதனால அரசு நிவாரணம் கொடுப்பதை தவிர வேற வழி கிடையாது. கடந்த சம்பாவுக்கு ஏமாத்தினது போல இந்த இதுக்கும் வழங்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகள் அகதிகளா போறது தவிர வேற வழியே கிடையாது. எதனால இந்த நீர் வடியாம இருக்குமா? பொதுப்பணித்துறையினர் தூர்வாரும் பணிகளை முறையாக செய்யவில்லை, ஆகாய தாமரை அகற்றவில்லை, விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அவர் புறந்தள்ளுகிறார்கள், விவசாயிகளை மதிக்கிறது கிடையாது, அவங்களை சிறுமைப்படுத்துகிறார்கள். எந்தவித கோரிக்கை வச்சாலும் அதை கேட்கறதே கிடையாது.